திருப்பியும் கை வச்சா அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இளைஞர் படை வந்து உங்கள் வீடு தேடி வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அகிம்சை வழியில் தேர்தலாம் என்னன்னு நாங்கள் வந்து இந்த தேர்தல் சொல்லுவோம். இத்தனை காலம் இந்த சென்னையில், முக்கியமாக வட சென்னையில் ரவுடிசம் மட்டுமே பண்ணி தேர்தலில் ஜெயிச்சுட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இன்னுமேட்டு மக்கள் ஆதரவும் இளைஞருடைய ஆதரவும் தேர்தல் அரசியல் வரலாற்றை மாற்றும். நாங்கள் வரோம், வீடு வீடாக முடிஞ்சால் எங்கள் சட்டம் மேலே கை வைங்க, அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சார், ஆளுங்கட்சியாக இருக்காங்க, நிர்வாகிகள் எல்லாரையும் போய் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியாது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சர்கள் இந்த மாதிரி தாக்குறதை எப்படி சார் எதிர்கொள்ள போகிறீங்க? அவங்க தாக்கட்டுமே. இந்த மாதிரி தாக்கி நாங்கள் அடி வாங்கி மக்களோட ஆதரவு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை சேகர் பாபு கை வச்சு பெண்களுக்கான ஆட்சின்னு முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடித்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கிறாருன்னா முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? சேகர் பாபு டெய்லி முதலமைச்சரோட வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. முதலமைச்சருடைய மனைவியை சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடித்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உட்கார வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? முதலமைச்சர் பதில் சொல்ல போறாங்களா, இல்லை வேற யார் பதில் சொல்ல போறா?